வணக்கம் நண்பர்களே. இந்த குழந்தையை பாருங்க. எனக்கு 2-3 நாளாக சரியாக தூக்கம் வரல. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கனவுல குழந்தைகளோட கை கால்களை வெட்டி சாக்கடையில் எறிகிற மாதிரியும் அதோட தலையை வெட்டி சமைக்கிற மாதிரியும் கனவுகள் வந்தது. எனக்கு அப்போ புரியல, ஏன் இந்த மாதிரி கனவுகள் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா என்னை மன்னிங்க கடவுளே, நான் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கேனா அப்படின்னு சொல்லி என் நெஞ்செல்லாம் படத்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது கடவுள் இதை எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் காம இச்சைக்காக, சாதாரண 5 நிமிட காம இச்சைக்காக ஒரு குழந்தைய கொன்னுதான் அதோட சந்தோஷத்தை அனுபவிக்க போறாங்கன்னு சொல்லி கடவுள் எனக்கு அப்பயே உணர்த்தி இருக்கிறாரு. நான் அதை புரிஞ்சுக்கல. உண்மையை சொல்றேன், மனித இனத்துக்கே கேவலமான ஒரு பாவ சம்பவம் அது கடவுளுக்கு தெரியுது. நீங்க கண்டிப்பா இதற்கான தண்டனை அனுபவிப்பீங்க. அப்படியே அரசன் நன்று கொள்வான் தெய்வன் அதெல்லாம் இல்லைங்க. இந்த ஜென்மத்துல செய்யற பாவத்தை நீங்க இந்த ஜென்மத்திலே அனுபவிச்சுட்டு சாக போறீங்க. அதே போல இந்த தவறான வழிகள்ல குழந்தைகளை பெற்று மூட்டை கட்டி பச்சிலம் குழந்தைகளை போடுறீங்களே, அவங்களுக்கும் கூட ஒரு எச்சரிக்கை தான். ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்களை கடவுள் அதிகமா நேசிக்கிறாரு. இரக்கமுள்ளவர்கள் இறைவனின் பிள்ளைகள். இரக்கமுள்ள ஒவ்வொரு மனிதர்களும் தான் கடவுள் பல வழிகள் அவர்களுக்கு உணர்த்துவாரு. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த பதிவு ஒரு எச்சரிக்கை பதிவு தான். இது போல சம்பவங்கள் இனியும் வரக்கூடாது அப்படின்னா கடுமைகள், பயங்கரமான தண்டனைகள் இருக்கணும். இவங்க தண்டிக்கப்படுறத பார்க்கும்போது மற்றவர்கள் திருந்தணும். அதுக்கான ஒரு வழிகள் வரணும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா கடவுள் எனக்கு உணர்த்திருக்கிறார்.